இன்றைய வேத வசனம் தானியேல் 3:17-18. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். குஷாபாயி என்ற ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் குஜராத் மாநிலத்தில் உள்ள டேடியபாடா தாலுக்காவில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். இவன் ஏழை வசாவாயின மலைவாழ் குடும்பத்தை சேர்ந்தவன். சின்ன வயதிலேயே அம்மா அப்பா 2 பேரையும் இழந்துட்டான். சித்தப்பா அவனை வளர்த்து வந்தார். எஃப்எம்பிபி ஊழியர்கள் மூலமாய் கிராமத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட போது அவன் சித்தப்பா குடும்பத்தினர் இயேசுவை ஏற்றுக்கொண்டனர். குசாபாயும் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அவனுடைய பரிதாபமான நிலைமையை மிஷினர்கள் கண்டு அவனை உம்மல்லா என்ற ஊரில் உள்ள பெத்தேல் சிறுவர் இல்லத்தில் சேர்த்தனர். குசாபாய்க்கு அந்த சிறுவர் இல்லம் ஒரு அடைக்கலமாக இருந்தது. இல்லத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்தான். இல்லத்தில் நடைபெறும் காலை மாலை ஜெபத்தில் ஒழுங்காக பங்கு பெறுவான். அங்கு நடந்து ஒரு ஆவிக்குரிய கூட்டத்தில் தன்னை இயேசுவுக்கு அர்ப்பணித்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டான். 12th நிறைய மார்க் வாங்கி பாஸ் பண்ணான். அதன் பிறகு டீச்சர் ஆகணும்னு அவனுக்கு ஆசை இருந்ததுனால அதற்காக விண்ணப்பித்தான். வட குஜராத்தில் உள்ள சுரேந்திர நகர் என்ற ஊரில் உள்ள ஒரு டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூலில் அவனுக்கு இடம் கிடைத்தது. பயிற்சி கட்டணம் 25,000 ரூபாய் கட்ட வேண்டும். இவன் படித்த சிறுவர் இல்லம் 15,000 ரூபாய் கொடுத்து உதவியது. இவன் விடுமுறை நாட்களில் கூலி வேலை செய்தும் தன் சித்தப்பாவிடம் கொஞ்சம் பணம் பெற்றும் 10,000 ரூபாய் திரட்டினான். ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் போய் சேர்ந்தான். அந்த பள்ளியில் ஆசையோடு சேர்ந்த அவனுக்கு ஒரு சோதனை காத்திருந்தது. இந்த பள்ளியில் காலை தியானத்துக்கு மாணவர்கள் ஒரு மைதானத்தில் கூடினர். பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் மாணவர்கள் அனைவரும் ஒரு தலைமை பூசாரியின் காலை தொட்டு கும்பிட்டுவிட்டு தங்கள் வகுப்பறைகளுக்கு சென்றனர். குஷாபாய்க்கு பூசாரியின் பாதத்தை தொட்டு வணங்குவது பிடிக்கவில்லை. ஆசிரியர் பயிற்சி பள்ளியை விட்டு வெளியேற எண்ணினான். பள்ளியை விட்டு வெளியேறினால் கட்டிய பணத்தை திரும்ப தரமாட்டார்கள் என்று அவனுக்கு தெரிய வந்தது. குஷாபாயின் உள்ளத்தில் பல சிந்தனைகள் வந்து அவனை குழப்பின. பூசாரியின் பாதமா, இயேசுவின் பாதமா? கஷ்டப்பட்டு திரட்டிய பணமா, இயேசுவின் ஐஸ்வர்யமா? இயேசுவின் பிள்ளையாகிய நான் எப்படி ஒரு பூசாரியின் பாதத்தை வணங்குவேன்? இறுதியில் ஆசிரியர் பள்ளியை விட்டு விலக முடிவு எடுத்தான். தன் முடிவை அந்த சாயங்காலம் ஹாஸ்டல் வார்டனிடம் சொன்னான். ஹாஸ்டல் வார்டன் எவ்வளவோ சொல்லியும் குஷாபாய் தன் முடிவை மாற்றவில்லை. எனவே ஹாஸ்டல் வார்டன் குஷாபாயின் முடிவை தலைமை பூசாரியிடம் சொன்னார். இப்படி தன் கடவுளுக்காக வைராக்கியமுள்ள ஒரு மாணவன் இருக்கிறானா? அவனை நான் பார்க்க வேண்டும் என்று வர சொன்னார். வார்டன் குஷாபாயை அழைத்து செல்ல அந்த தலைமை பூசாரியிடம் குஷாபாய், ஐயா, நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவே என் கடவுள், இயேசுவின் பாதத்தை வணங்கும் நான் உங்கள் பாதத்தை வணங்க மாட்டேன், எனவே இந்த பள்ளியிலிருந்து செல்ல விரும்புகிறேன் என்றான். குஷாபாயின் வைராக்கியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்ட தலைமை பூசாரி, இப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள மாணவர்கள் தான் நம் நாட்டுக்கு தேவை என்று கூறி குஷாபாய் காலை தியானத்துக்கு மற்ற மாணவர்களுடன் மைதானத்துக்கு வர வேண்டாம் என்றும் அவன் தன் அறையிலேயே உட்கார்ந்து வேதம் வாசித்து தியானம் செய்யலாம் என்றும் சிறப்பு சலுகை வழங்கினார். குஷாபாய் அதே இடத்துல 2 வருஷம் டீச்சர் ட்ரைனிங் முடித்து இப்போ குஜராத்தில் டீச்சராய் வேலை செய்து கொண்டிருக்கிறான். தன் ஊரில் உள்ள திருச்சபைக்கு உதவியாக இருக்கிறான். பாருங்க, ஒரு ஆதிவாசி மாணவன் தேவனுக்காக எவ்வளோ வைராக்கியமாக இருந்தான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ராஜா நிறுத்தின பொற்சிலையை பணிய மாட்டோம் என்று துணிந்து நின்றார்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார், அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் பொற்சிலையை பணிந்து கொள்ள மாட்டோம் என்று உறுதியாக இருந்தனர். அன்பானவர்களே, இந்த நாட்களில் ஊழியர்களும் விசுவாசிகளும் கூட உலகத்தோடும் பாவத்தோடும் சமரசம் பண்ணி காம்ப்ரமைஸ்ட் வாழ்க்கை வாழுகிறத பார்க்கிறோம். உலக உல்லாசங்களை துறந்து, பாவ சந்தோஷங்களை துறந்து பரிசுத்தமாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார்.
அப்போதுதான் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உலகத்தோடு, பாவத்தோடு, பிசாசோடு காம்ப்ரமைஸ் பண்ணிவிடாதபடி ஆண்டவரே, உமக்காக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாங்கப்பா. அப்போதுதான் நாங்கள் இயேசுவை எங்கள் வாழ்க்கையிலே உயர்த்தி காட்ட முடியும். ஐயா, நீங்களே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொன்னீங்களே, எங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் வரவேண்டும் தப்பாமலே, நம்ம தாயகம் வரவேண்டும் தப்பாமலே. ஓ, இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன்.